விஜய் காவேரிய கோவிலுக்கு கூட்டிட்டு போகும்போதெல்லாம் கார்ல கண்ணாடி வழியா காவேரிய பார்த்துக்கிட்டே வராங்க. இதை பார்த்துட்டு காவேரியும் மனசுக்குள்ள என்ன இந்த ஆளு ரொம்பவே டீசெண்டான ஆளா இருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா, இப்போ இப்படி என்ன நம்மளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. இவங்க பார்வையே சரி கிடையாது. அப்பப்போ வேற நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த அம்மாவை சொல்லணும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட என்னை எதுக்காக தான் கார்ல அனுப்பி வச்சாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க விஜய பத்தி புரிஞ்சுக்காம அவங்கள பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கடைசியா ஒரு வழியா கோவிலுமே வந்துட உடனே காவேரியும், சரி சரி இங்க நிறுத்திருங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க காரை விட்டு இறங்க, உடனே விஜயும், சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். வந்ததுக்கு அப்புறமா நான் உங்கள அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. உடனே காவேரியும், இல்ல சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் அப்படியே இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். முன்னாடியே ஆட்டோவே எனக்கு கிடைச்சிரும். எனக்காக தான் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. உடனே விஜயும் இப்படி காவேரி பட்டும் படாம ஒரு மாதிரி பேசுறத பார்த்துட்டு, சரி இப்போதைக்கு நம்ம அதிகமா காவேரியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, சரிங்க மிஸ் நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. காவேரியோ கோவிலுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ உடனே அம்மு காவேரியோட கையை பிடிச்சிட்டு, மிஸ் நானும் வரனே, என்னையும் கூட்டிட்டு போங்களேன்னு கேக்குறாங்க. உடனே காவேரி விஜயை ஒரு மாதிரி பார்க்க, உடனே இந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட விஜயும், பரவாயில்ல மிஸ், நீங்க வேணா அம்முவை கூட்டிட்டு போங்க, நான் வெளியவே வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்பதான் விஜய் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் காவேரிக்கு விஜய் மேல நம்பிக்கையே வருது. அவங்க அதுவும் மனசுக்குள்ளேயே, ச்சே நம்ம தேவையில்லாம இவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இவங்க நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சார், நீங்களும் உள்ள வாங்க. எல்லாரும் ஒண்ணாவே சாமி கும்பிடலான்னு 3 பேரும் குடும்பமா சேர்ந்து ஒண்ணா சாமி கும்பிடுறாங்க. ஏன் அங்க இருந்த ஐயர் கூட பாப்பா பேரும் காவேரி, அவங்க பேரும் காவேரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, என்ன அம்மாவுக்கும் காவேரின்னு இருக்கு, பொண்ணுக்கும் காவேரின்னு பேர் வச்சிருக்கீங்க. புதுவிதமான ட்ரெண்டா என்னன்னு கேட்குறாங்க. உடனே காவேரியும், ச்சே ச்சே இது என் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ காவேரி இந்த வார்த்தைய சொன்னதை கேட்டுட்டு விஜய் கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. இதை கவனிச்ச காவேரியும் உடனடியா அம்மா பாப்பாவுக்கு தெரியாம விஜய் கிட்ட, சாரி சார், உங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு தெரியும். நான் இந்த நிலைமையில இப்படி சொன்னது உங்களுக்கு அவங்கள ஞாபகப்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சார்ன்னு சொல்றாங்க. உடனே விஜயும், ச்சே ச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகலை. அவ என் கூடயே தான் இருக்கான்னு சொல்லிட்டு காவேரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியோ, ச்சே இவங்க அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் அவங்களோட நினப்பாவே இருக்காங்க. நம்ம தான் தேவையில்லாம இவங்க நம்ம மேலேயே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை கண்ணாடி வழியாக இவங்க நம்ம பாப்பாவை பார்த்துருப்பாங்களோ? அப்படிதான் இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி இவங்க ரொம்பவே நல்லவங்களா தான் இருக்காங்க. இவங்கள பார்க்கும்போது எனக்கே பாவமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அம்மா பாப்பாவும், சரி சரி இப்ப நம்ம வேற எங்கேயாவது வெளிய போகலாமான்னு கேட்குறாங்க. ஆனா காவேரியும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவ்ளோ நேரம் என் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க அப்பா கூட சேர்ந்து வீட்டுக்கு போங்க. நம்ம ஸ்கூல்ல மீட் பண்ணலான்னு சொல்றாங்க. ஆனா அம்மா பாப்பாவும், இல்ல மிஸ் எனக்கு உங்க கூட இன்னுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேணா நாளைக்கு சண்டே தானே, நம்ம நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. உடனே காவேரியும் கொஞ்சம் தயக்கத்தோட விஜய பார்க்க, விஜய் உடனே, "இங்க பாருங்க மிஸ், நாங்க சண்டே ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருப்போம். உங்களுக்கு ஃப்ரீனா சொல்லுங்க. நம்ம எங்கேயாவது போகலாம். உங்களுக்கு வேண்டான்னா பரவால்ல. அம்மு இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு" சொல்றாங்க. உடனே அம்முவோ அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவேரியும், "சரி, சரி பரவால்ல சார். நான் சண்டே அம்மாகிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்றேன்னு" சொல்லிட்டு, அவங்க "நீங்க கிளம்புங்க. நான் அப்புறமா போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்காங்க. விஜயும் நம்ம அதிகமா காவேரிய புஷ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உடனடியா அம்மு பாப்பாவ கூட்டிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அம்மு பாப்பா வீட்லயே விட்டுட்டு அவங்க காவேரியோட ரிப்போர்ட் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்றதுக்காக கேட்குறாங்க. டாக்டருமே காவேரியோட ரிப்போர்ட்ட பார்த்துட்டு, அவங்களோட நிலைமைப்படி பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்நேரம் எல்லாமே ஞாபகம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் அவங்களுக்கு ஞாபகம் வரலன்னா, இதில கொஞ்சம் ஆழமா நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க வேணும்னா ஒரு நாள் பேஷண்ட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரீங்களா? ஏன்னா, ஃபுல்லா தரோவா செக் பண்ணா தான் எங்களால எதுனாலும் சொல்ல முடியும். அதே நேரத்தில இந்த செக்கப் முடியிற வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட பழைய ஞாபகங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரியான கேஸ்ல நம்ம எதையாவது ஞாபகப்படுத்துறோம்னு சொல்லிட்டு எதையாவது பண்ண போனா, இருக்கிற ஞாபகமும் அவங்களுக்கு இல்லாம போயிடும். அதனால தான்.
இப்போதைக்கு நீங்க பேஷண்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாம, ஏதாவது சொல்லி அவங்கள செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. மத்தத செக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த விஷயத்த விஜய் சாரதாவுக்கு கால் பண்ணி சொல்ல, சாரதாவும் "இவள எப்ப தம்பி நான் கூட்டிட்டு வர்றதுன்னு?" கேட்குறாங்க. உடனே விஜயும் இந்த மாதிரி அம்மு காவேரி கூட சண்டே வெளிய போகணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. ஸோ நீங்களுமே காவேரி கூட வாங்க. நம்ம சும்மா வெளிய போற மாதிரி போயிட்டு, அப்படியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரலான்னு சொல்றாங்க. இதை கேட்ட சாரதாவும், "சரிங்க தம்பி. நான் காவேரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர வேலைய பார்த்துக்கிறேன். நீங்க இத பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. அந்த கடவுள் புண்ணியத்துல கண்டிப்பா காவேரியோட நிலைமை எல்லாமே சரியாயிடும்ன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு" சொல்லிட்டு செம்ம ஹாப்பியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனடியா இந்த விஷயத்த கங்காவுக்கும், யமுனாவுக்குமே கால் பண்ணி சொல்றாங்க. அப்போ இத கேட்டுட்டு 2 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறது மட்டும் இல்லாம, நிவின் உடனடியா சாரதா கிட்ட, "நீங்க சொல்றது உண்மதானா அத்த? உண்மையாவே விஜய் உயிரோட தான் இருக்காங்களா? நீங்க விஜய நேர்ல பார்த்தீங்களான்னு?" கேட்குறாங்க. சாரதா அதுக்கு, "நான் போய் நேர்ல தம்பிய பார்க்காம உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்லுவேனா? அந்த தம்பிய நான் நேர்ல மட்டும் பார்க்கல. அவருக்கு நான் விருந்தே சமைச்சு போட்டிருக்கேன். என் பேத்தியவும் நான் பார்த்தேன். அவ என்ன பாட்டி பாட்டின்னு எவ்வளோ அன்பா கூப்பிட்டா தெரியுமா? இப்படி விஜயோட குடும்பத்துல இருக்கவங்க இத்தனை வருஷமா நம்மள முட்டாளாக்கிட்டாங்களே! நம்மளும் அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நம்பி, இப்படி 5 வருஷம் காவேரியோட வாழ்க்கைய தொலைச்சது மட்டும் இல்லாம, அந்த குழந்தையையும் அம்மா இல்லாத குழந்தையா வளர விட்டுட்டோமேன்னு எனக்கு என் மனசு எவ்வளோ பதட்டப்படுது தெரியுமா? அதுவும் என் மனசு தாங்கவே இல்ல. அவங்க கிட்ட நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா என்ன, இப்போதைக்கு காவேரியோட நிலைமை ஃபுல்லா சரியாகட்டும். அதுக்கப்புறம் நான் அவங்கள வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க தாத்தா, பாட்டி மேல கோவத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவேன் உடனே, "சரி உங்ககிட்ட விஜயோட நம்பர் இருக்கா? எனக்கு உங்களால அத சென்ட் பண்ண முடியுமா? இப்போதைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கனால, என்னால டைரக்ட்டா வர முடியாது. இன்னும் 1 நாள், 2 நாளுக்குள்ள நான் கண்டிப்பா அங்க வந்துருவேன். ஆனா, அதுக்கு முன்னாடியே எனக்கு விஜய் கிட்ட பேசணும். உங்களுக்கு எப்படியாவது விஜயோட நம்பர வாங்கி தர முடியுமான்னு?" கேட்குறாங்க. சாரதா உடனே, "அட விஜய் நம்பர் தானே! தம்பி நம்பர் காவேரியோட ஃபோன்ல தான் இருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா, அந்த தம்பியோட நம்பர வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு, காவேரி வந்த உடனேயே, "என்ன காவேரி, எல்லா சாமி கும்பிட்டீங்களான்னு?" கேட்குறாங்க. "ஆமாம்மா, எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எனக்கு என்னமோ கார்ல போகும்போது அந்த ஆள் மேல டவுட்டாவே இருந்துச்சு." "என்ன அந்த ஆளா? என்னடி தம்பிய மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க?" "அம்மா, பின்ன எப்படி அவங்கள கூப்பிடுறது? அதான் தம்பிக்கு பேர் இருக்குல்ல. இனிமே விஜய்னே கூப்பிடு. சரியா?" "ம். சரி, சரி. நீ இப்போ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. சரி அத விடுடி. முதல்ல நீ என்ன சொல்ல வந்த?" "இல்லம்மா, கார்ல போகும்போது நீ சொன்னியே விஜய், அவங்க என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டு எதையோ யோசிச்சுட்டே வந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. அவங்க பார்வையே சரி கிடையாது தெரியுமா?" சாரதா, என்னடி தம்பி நல்ல தம்பின்னு உன்கிட்ட எவ்வளோ தடவ சொல்லியிருக்கேன். அப்படியெல்லாம் அந்த தம்பி பார்த்துருக்காது. ஏதோ வேற யாரையாவது நெனச்சு பார்த்துட்டு, உன்ன பார்த்து அவங்களோட ஞாபகத்துல ஏதாவது பண்ணியிருக்கும். அந்த தம்பிக்கு தான் அவங்களோட பொண்டாட்டி ஞாபகம் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு, அவங்க விஜய்ய நல்லவங்க மாதிரி பேசுறதுக்காக காவேரி கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. உடனே காவேரியும், "அம்மா, அம்மா, நான் சொல்றத முழுசா கேளு. முதல்ல கார்ல போகும்போது எனக்கும் அவங்கள பத்தி அப்படிதான் தோணுச்சு. தப்பா தான் தோணுச்சுன்னு வச்சுக்கோவேன். ஆனா, கோவிலுக்கு போனதுக்கப்புறமா, அவங்க என்கிட்ட பேசினதுக்கப்புறம், எனக்கு அந்த தாட்ஸே மாறிடுச்சு." "என்ன தாட்ஸே மாறிடுச்சா? அப்படின்னா, அப்படி மாறுற அளவுக்கு அந்த தம்பி என்ன பண்ணுச்சு?" காவேரி உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவங்க பேசுறத பார்க்கும்போது, உண்மையாவே அவங்க டீசென்ட்டானவங்க மாரி தான் தெரியுது. அதுவும் இத்தன வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும், அவங்க இன்னும் அவங்களோட ஒய்ஃப மறக்கவே இல்ல தெரியுமான்னு?" சொல்லிட்டு, விஜய் அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதா கண்ணே கலங்கி போயிருக்காங்க. உடனே காவேரியும், "அம்மா போதும் போதும். இதுக்காக இதுக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி நீ என்கிட்ட என்ன கேட்க வந்த?" "இல்லடி, அந்த தம்பியோட நம்பர் இருந்தா தரியா? நிவின் தம்பி கேட்டுச்சு." "என்னம்மா நிவின் கிட்டலாம் இவங்கள பத்தி சொல்லி வச்சிருக்கியா என்ன?" "சும்மா என்னோட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தையோட பேரண்ட். அவங்கள அந்த லெவல்ல வச்சா போதும். ஏதோ நம்மளோட குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க." "ஏய் வாய மூடுடி. நான் அந்த தம்பிய பத்தி நிவின் தம்பிகிட்ட சொன்னேன்." நிவின் தம்பியும் அந்த தம்பியோட நிலைமை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அதனால தான் ஏதோ பேசணும்னு தோணுச்சுன்னு நம்பர் கேட்டுச்சு. இது என்ன தப்பா என்ன? முதல்ல நம்பர் குடுன்னு சொல்லிட்டு, அவங்களாவே காவேரியோட ஃபோன்லேருந்து விஜயோட நம்பர் எடுத்து நிவின்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிவினும் அந்த நம்பர பார்த்த உடனேயே விஜய்க்கு கால் பண்றாங்க. ஆனா புது நம்பர்லேருந்து கால் வரதுனால விஜய் ஃபர்ஸ்ட்டு ஹலோ யாருன்னு கேட்குறாங்க.
அப்புறமா தான் நிவின் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கண் கலங்கி போய், "என்ன நிவின், நீங்களும் அவங்க சொன்னத யோசிச்சு பார்த்துட்டு, நான் இறந்து போயிட்டேனே நெனச்சிட்டீங்களா என்ன? ஒரு தடவ, ஒரே ஒரு தடவ என்ன பார்க்கறதுக்காக நீங்க நேர்ல வந்திருக்கலாம்லன்னு" கேட்க, உடனே நிவினும், "நானும் வந்தேன். ஆனா என்ன, அப்பதான் நீங்க வீடு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. பக்கத்துலயும் நான் விசாரிச்சு பார்த்தேன். யாருக்குமே நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. ஏன் உங்களோட கம்பெனி கூட இல்ல. அதனால தான் நாங்க உங்கள தேடுறதையே விட்டுட்டோம். ஏன் தேடி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தோணுச்சு. ஏன்னா, எல்லா இடத்துலயும் தேடும்போது நீங்க இறந்து போயிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் எதுக்காக பழசையே தோண்டி தோண்டி இவங்கள மறுபடியுமே கஷ்டப்படுத்தணும்னு நான் அத தேடுறதையே விட்டுட்டேன்னு சொல்ல, உடனே விஜயும் சரி விடுங்க. எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு. எங்க தாத்தா கிட்டயும் நான் எல்லாத்தையுமே கேட்டேன். அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு மேலயும் அவங்கள மன்னிக்கணுன்ற மனசு என்கிட்ட இல்லனாலும், மன்னிக்கிறத தவிர வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, உடனே நிவினும் அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல விஜய் என்னலாம் கஷ்டப்பட்டாங்கன்றத கேட்டு, நிவின் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா பக்கத்துல இருக்க யமுனாவுக்கும் விஜயோட குடும்பத்து மேல செம்ம கோவம். அதனால அவங்க ஃபோன வாங்கி, "என்ன மாமா, உங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையுமே நீங்க மன்னிச்சுட்டீங்களா என்ன? அவங்க எல்லாரும் என் அக்காவுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த 5 வருஷத்துல எங்க குடும்பம் நீங்க இல்லன்னு நெனச்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா இது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்க. ஆனா எங்களால மறக்க முடியாதுன்னு" சொல்ல, உடனே விஜயும், "உன்னோட கோவத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் இப்போதைக்கு எப்படியோ அந்த கடவுளா பார்த்து என்னையும், காவேரியையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில இருக்காங்கன்றத யோசிச்சு பார்த்தாவது, நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்லன்னு தோணுதுன்னு சொல்ல, நிவினும் பக்கத்துல இருந்துக்கிட்டு, "இங்க பாருங்க, இப்போ நீங்க டெப்யூட்டி கலெக்டரா இருக்கீங்க. அதனால இந்த அளவுக்கு கோவத்துலலாம் பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசி பழகுங்கன்னு" சொல்றாங்க. அப்போ இத கேட்டுட்டு விஜயும் செம்ம ஷாக்கோட, "என்ன, நீ அப்ப நான் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டியான்னு?" கேட்குறாங்க. உடனே யமுனாவும் அவங்களோட மூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, "ஆமா மாமா, நான் இப்போ டெப்யூட்டி கலெக்டர் ஆயிட்டேன்னு" சொல்றாங்க. உடனே விஜயும் ரொம்பவே சந்தோஷத்தோட, "உங்க எல்லாரையும் எனக்கு எப்படா நேர்ல பார்ப்பேன்னு தோணுதுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, "நிவின், நாங்க சண்டே அங்க வரோம். நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளிய போகலாமான்னு?" கேட்குறாங்க. விஜயும் அதுக்கு, "ஆமா, சண்டே கூட நான் காவேரி கூட வெளிய போகறதா தான் இருக்கு. அப்படியே அவள ஏதாவது சொல்லி சாரதா அத்த வெளிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்லயுமே நான் கேட்டு வச்சிருக்கேன். அங்க போய் காவேரியையுமே செக் பண்ணி பார்க்கலான்னு தோணுதுன்னு" சொல்ல, உடனே நிவினும், "சரி, நல்லதா போச்சு. நாங்க எல்லாரும் சண்டே வந்துடுறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து எங்கேயாவது வெளிய போகலான்னு" சொல்றாங்க. அதே மாதிரி குமரன் பிரதர் இப்ப எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்க, நிவினுமே அவங்கள பத்தியுமே சொல்றாங்க. அவங்களுக்குமே ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி குமரன் கிட்டயுமே விஜய பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே பேசி ஒரு வழியா சண்டே மீட் பண்றதா ஒரு பிளானையுமே போட்டுடுறாங்க. ஸோ கைஸ், இப்போ ஒரு குடும்பமா சேர்ந்து எல்லாருமே மீட் பண்ணி ஒரு இடத்துக்குமே போக போறாங்க. ஆனா என்ன, சாரதா பண்றத வச்சு பார்க்கும்போதே காவேரிக்கு ரொம்பவே சந்தேகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல அவங்களோட குடும்பமும் விஜய் கிட்டயும், அவங்களோட குழந்தைகிட்டயும் நடந்துக்கிறத பார்த்துட்டு, கண்டிப்பா காவேரிக்கு எல்லா சந்தேகமும் இன்னுமே ஸ்ட்ராங் ஆக போகுது. அவங்கள விஜய் உரிமையோட ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போனாங்கன்னா, இன்னுமே காவேரிக்கு இவங்க யாருன்றத தேடுறதுக்கான ஆர்வம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படியாவது காவேரி ஒண்ணு விஜய பத்தின உண்மைய அவங்களா தெரிஞ்சுக்க போறாங்க. அப்படி இல்லன்னா யாராவது சொல்லி தெரிஞ்சுக்க போறாங்க. அப்படியும் இல்லன்னா விஜய் குடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலியமா அவங்க தன்னோட ஞாபகத்த தானே ஞாபகப்படுத்திக்க போறாங்க. ஆனா இது 3ல எது நடந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லையா, எதுவுமே நடக்காம காவேரிக்கு விஜய தானாவே பிடிச்சு, அவங்க தானாவே விஜய காதலிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா மத்த ஞாபகங்கள் வந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா அத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.